வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடர் அணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் கே.எஸ். கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இன்றைய பதிவாக ஜோதிடமும் மருத்துவமும். ஜோதிடத்தில் நாம் நோயாளியின் ஜோதிடத்தில் காலை பார்த்து பலன் கூற வேண்டும். மருத்துவத்தில் நோயாளியின் குணம் அறிந்து கையை பார்த்து பலன் கூற வேண்டும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என வள்ளுவ பெருந்தகையின் கூற்று போல இன்றைய பதிவாக மீன லக்னம். மீன லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி 12 பாவகங்களில் இருந்தால் என்னென்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம். மீனராசியை லக்னமாக கொண்டவர்கள் 6ஆம் வீட்டு அதிபரின் திசை நடக்கும் பொழுது வரும் நோய்கள். மீனராசியை லக்னமாக கொண்டவர்களின் உடல் அமைப்பு குணாதிசயங்களை பற்றி பார்க்கலாம். இந்த லக்ன ஜாதகர் உயரம் சற்று குறைந்தவராக இருப்பார். பரித்த சரீரமும் கம்பீரமான தோற்றமும் பெற்றிருப்பார். தேக பளபளப்பும் வசீகரமாக இருக்கும். நெற்றி உயர்ந்து காணப்படும். கண்கள் கவர்ச்சியாகவும் கன்னங்கள் சதைப்பற்றுடன் இருக்கும். மூக்கு மிருதுவாகவும் சரிந்தும் காணப்படும். பற்கள் வரிசையாக அழகாக காட்சியளிக்கும். கூர்மையான கைவிரல்கள் மற்றும் குட்டையான கால்களை பெற்றிருப்பார். உரக்க பேசாமல் கனிவாக பேசுவார். இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் கம்பீரமான தோற்றமுடையவர். உயரம் குறைந்து தலை பெரியதாகவும் நெற்றி உயர்ந்தும் காணப்படுவார். ஆயினும் மற்ற அங்கங்கள் அமைப்புகள் இவற்றை பொறுத்து மற்ற உரோமங்கள் கீழ் நோக்கி வளரும். புருவங்கள் எடுப்பாக அமைந்து வட்டமாக காணப்படும். கண்கள் கொண்டை மீன் போன்ற சாயலை கொண்டதாகவும் கன்னங்கள் குழுப்பையாக இருக்கும். மீன்களைப் போன்று விரிந்த வாய்ப்புறமும் மேலுதடும் முன் சாய்ந்தும் கீழுதடும் குவிந்தும் இயற்கையாக அமைந்திருக்கும். மூக்கு மிருதுவாகவும் சரிந்து பளபளப்பாகவும் காணப்படும். வரிசையான பற்கள் அமைந்திருந்தாலும் உறுதி வாய்ந்தவை அல்ல. மிருதுவான கைகளும் குட்டையான விரல்களிலும் நுனிப்பாகம் கூர்மையாகவும் அமைந்திருக்கும். மெலிந்த குரலுடைய இவர்கள் பேசும் பொழுது சில வார்த்தைகளை வெளிவராமல் உதடுக்குள் மட்டும் அசைவது போல தடித்து பேசுவார்கள். கால்கள் அமைய இவர்கள் தடித்த கால்கள் அமைய பெற்றவர்கள். கைகளை வீசி வேகமாக நடக்கும் பொழுது உடல் உறுப்புகள் யாவும் குலுங்கும். யாரையும் எளிதில் வசப்படுத்தக்கூடிய கவர்ச்சிகரமான அழகான முகத்தோற்றம் கொண்டவர்கள். கனிந்த பார்வையும் மலர்ந்த முகமும் புன்சிரிப்பும் எப்பொழுதும் இவர்களது தோற்றத்தை அலங்கரித்து கொண்டிருக்கும். இந்த லக்னத்தில் பிறந்த பெண்கள் நடுத்தரமான உயரமும் கம்பீரமான தோற்றமும் கொண்டவர். இடை சிறுத்தும் அடிமேல் அடி வைத்து நிதானமாக நடக்கும் இயல்பு கொண்டவர்கள். 100 வயது வரை ஆயுள் தீர்க்கம். இந்த லக்னத்தில் பிறந்த பெண்கள் நடுத்தர உயரம் அழகாக காட்சியளிப்பார். தலை பெரியதாக இருக்கும். திடீரென்ற சில பாதிப்புகள் அல்லது தோல்விகள் ஏற்படலாம். 2, 4, 7, 12, 20, 28 வயதுகளில் இருமல், ஜுரம், உஷ்ணரோகம் இவற்றால் பீடை. லக்னத்தை சுவர் பார்த்தால் மனோவியாதியை விட வேறெந்த வியாதிகளும் இவருக்கு அணுகுவதில்லை. அஜீரணம், வயிற்றுக்கோளாறு அதிக சிலருக்கு காச நோய் ஏற்படுவதுண்டு. இவர்கள் தங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டு ஒழுங்கு தவறாமல் இருந்தால் எந்த நோயும் இவர்களை எளிதில் அணுகாது. மேலும் இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் தீவிர ஆலோசனையினால் இரத்த கொதிப்பு ஏற்படுவதும் சில டயங்களில் மயக்கம் போன்ற நோய்களும் ஏற்படுவதுண்டு. எலுமிச்சம்பழம், தேன் முதலியவை அடிக்கடி உணவில் சாப்பிட்டு கொண்டு வந்தால் சூடு தணிந்து நன்றாக இருப்பார்கள். நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டு பிறந்தவர்கள் கண், காது போன்றவற்றில் சிலைத்துவ நோய்கள் ஏற்படலாம். 12வது வயதில் காய்ச்சலாலும் 28வது வயதில் இருமலாலும் பாதிக்கப்படக்கூடியவர்கள். மீனராசியை லக்னமாக கொண்டவர்கள் அதன் 6ஆம் அதிபர் சூரிய பகவான் லக்னத்தில் இருந்தால் தசை நடக்கும் பொழுது கால்களில் வலி, சர்க்கரை நோய், காலை எடுக்க வேண்டிய பிரச்சனை, நீர்க்கோவை ராசிகளை குறிக்கும். தலையில் பிரச்சனை, ஈரல் பிரச்சனை, பாத விரல்களில் வீக்கம், மூட்டுகளில் வலி ஏற்படுதல், புற்றுநோய் போன்றவை ஏற்படும். 6ஆம் வீட்டதிபர் சூரிய பகவான் 2ஆம் வீடான மேசராசியில் உச்சம் பெற்று தசை நடக்கும் பொழுது வரும் வியாதிகள். உடலின் தலைப்பகுதி, கண் பார்வை, மூளை போன்றவை மேசராசியை குறிக்கும். விபத்தில் அடிபடுதல், தீ விபத்துகளில் சிக்குதல், மேலும் மலேரியா காய்ச்சல், நரம்புகளால் பாதிக்கப்படுதல், விட்டு விட்டு காய்ச்சல் வருதல், இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் ஏற்படும்.
6ஆம் வீட்டதிபர் 3ஆம் வீடான ரிஷப ராசியில் சம்பந்தப்பட்டு தசை நடந்தால் வரும் வியாதிகள்: கழுத்து கழலை நோய், முகம், முகத்தில் உள்ள எலும்புகள் போன்றவை ரிஷப ராசியை குறிக்கும். சிறு பயணத்தின் பொழுது விபத்து, காதில் பிரச்சனை, மூக்கு பிரச்சனை, தாடையில் பிரச்சனை, தொண்டையில் கோளாறு போன்ற நோய்கள் வரும். 4ஆம் வீட்டதிபர் 6ஆம் வீட்டதிபர் 4ஆம் வீடான மிதுன ராசியில் சம்பந்தப்பட்டு சூரிய பகவான் தசை நடக்கும் பொழுது வரும் வியாதிகள்: நுரையீரல், ஆஸ்துமா, இருமல், மூச்சுத்திணறல் போன்றவை மிதுன ராசியை குறிக்கும். தோல் வியாதி, நுரையீரல் பிரச்சனை, தோள்பட்டை எலும்பில் பிரச்சனை, மூச்சுத்திணறல் போன்ற நோய்கள் வரும். 6ஆம் வீட்டதிபர் 5ஆம் வீடான கடக ராசியில் சம்பந்தப்பட்டு தசை நடத்தும் பொழுது வரும் வியாதிகள்: வயிறு, வயிற்றில் இருக்கும் வால்வுகள், மார்பகம், உண்ணும் உணவு, செரிமானம் போன்றவை கடகராசியை குறிக்கும். முகங்களில் அடிபடுதலும், விபத்து, மஞ்சள் காமாலை, நுரையீரல் கோளாறு, காசநோய், இருமல், மூச்சுக்குழாயில் புண், சளி தொந்தரவு, வலிப்பு நோய்கள், மூச்சு திணறல் போன்ற நோய்கள் வரும். 6ஆம் வீட்டதிபர் 6ஆம் வீடான சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று தசை நடக்கும் பொழுது இதயம், இரத்த ஓட்டத்தின் தன்மை, இதயத் துடிப்பு, முதுகுத்தண்டு ஆகியவை சிம்ம ராசியை குறிக்கும். மயக்கம் ஏற்படுதல், மூச்சுத்திணறல், நரம்பு தளர்ச்சி, வலிப்பு நோய், தலைவலி போன்ற நோய்கள் ஏற்படும். இவ்வாறு பிறப்பு ஜாதகத்தில் மீன லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி 1ஆம் பாவகங்களில் இருந்து 6ஆம் பாவகம் வரை எங்கெங்கு அமர்ந்தால் என்ன செய்வார் என்பதை நாம் கூறியுள்ளோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கோச்சார குருபகவான் 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நோயின் தாக்கம் குறையும். 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஆஸ்பத்திரி படுத்து எந்திரிச்சாலும் நன்றாகிவிடும். 12ஆம் இடத்தை பார்த்தால் பரிபூர்ண குணமடைந்த ஆயுள் பெறுவார்கள். இது அவரவர் தசாபுத்தியை பொறுத்தும் மாறுபடும். எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நான் டாக்டர் ராஜாத்தி அவர்கள் எம்ஏ ஆஸ்ட்ரோ பிஹெச்டி பேசுகின்றேன். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து. செல் நம்பர் 9790640171. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, நற்பவி உண்டாகட்டும்.